ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. இன்னைக்கு நாம் ஆத்மாவை பற்றி பேச போறோம். இந்த ஆத்மாவை பற்றி அதிகமா தெளிவா கூறப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. நம்முடைய சனாதன தர்மத்திலே பல கிரந்தங்கள் உண்டு, உபனிஷத்து இருக்கின்றது மற்றும் ஏராளமான கிரந்தம் உண்டு. எளிய வழியிலே மனிதர்களுக்கு புரியத்தக்க விதத்திலே கூறப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த கீதையை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். ஒரு தடவை படிக்கிறது உச்சிதமல்ல, பல தடவை நாம படிக்க வேண்டும். எதற்காக என்று கேட்டால், நாம் எல்லாற்றையும் அறிகின்றோம். இறைவனையும் நம்மால் அறிய முடிகின்றது, நம்மை நம்மால் அறிய முடியவில்லை. நாம் யார் என்று கற்றுத் தருவது, காட்டித் தருவது, உணர்த்தித் தருவது இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை. மற்ற மதங்களுக்கோ மதங்களை சார்ந்த நூல்களுக்கோ இந்த தகுதியானது கிடையாது. அதற்கு சொர்க்கம் நரகம், பாவம் புண்ணியம், பிசாசு, இதுக்கப்புறம் வேற ஒரு வார்த்தை அதுக்கு சொல்ல முடியாது. இந்த புஸ்தகத்தில் சொல்லுகின்றது, எதிரியா இருப்பதும் ஆத்மாவு, நன்மை செய்வதும் ஆத்மாவுதான். இறைவன் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றார். அதாவது இந்த பரபிரம்மம் என்று கூறப்படுகின்ற ஆத்மாவு எங்கும் இருப்பது, எங்கும் இருப்பது, எங்கு போவது, எங்கு வருவது, எங்கும் இருப்பது, போகுவதுமில்லை, வருவதுமில்லை, பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. அதுதான் உண்மை. அப்போ எங்கும் இருப்பது நம்மிடத்திலும் இருக்க வாய்ப்புண்டு, மற்றவர்களிடத்திலும் இருக்க வாய்ப்புண்டு, அனைத்திலும் இருக்க வாய்ப்புண்டு. அந்த அனைத்திலும் இருக்க வாய்ப்புள்ள அந்த ஆத்மாவை எப்படி வழிபடுவது? அதற்கு என்ன ரூபம், அதற்கு என்ன பெயர்? அந்த ஆத்மாவுக்கு, பரபிரம்மத்துக்கு எந்த ரூபமும் கிடையாது, எந்த நாமமும் கிடையாது. ஆக அவங்களுக்கு விருப்பப்படி இந்த ஆத்மாவை வழிபடுகின்றார்கள். ஆக அதன்படி இந்த பாரத தேசத்திலே சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் எதை பார்த்தாலும் சாமி சாமி என்று கூப்பிடுவார்களே தவிர பேய் என்று கூப்பிடுவதில்லை. இவர்களுக்கு எதை பார்த்தாலும் சாமி. ஒரு நடிகரை பார்த்தால் கூட அவர்களுக்கு ஒரு கோவில் கட்டி சாமி என்று கூப்பிடுகின்றார்கள். இங்கு எதை பார்த்தாலும் சாமி என்று கூப்பிடுகின்றார்கள். மாற்று மதத்தினுடைய கருத்து என்னவென்று கேட்டால், இறைவன் ஒன்றுதானே உண்டு, அவர் ஒன்றைத்தானே வழிபட வேண்டும் என்று. அவர்களுடைய கோரிக்கையும் ஒரு விதத்தில் சரிதான், ஆனால் அவர்களுடைய எண்ணம் சரிதான். இதை பற்றி, இறைவனை பற்றி, பிரம்மத்தை பற்றி அவர்கள் உணரவில்லை, அறியவில்லை. அவர்களுக்கு போதிக்க மட்டும்தான் தெரியும். இந்த சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள், பாரத பூமியில் பிறந்தவர்கள் ஏராளம் பேர் இந்த மனித வடிவிலே இறைவனிடம் பேசி இருக்கின்றார்கள். இப்பவும் பேசக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இந்த பாரத பூமியில் ஏராளமாக உண்டு, மற்ற இடங்களில் இல்லை. காரணம், அது போக பூமி, இது யோக பூமி. போக பூமி என்று சொன்னால் அவரவர்கள் முடிந்து போன ஜென்மத்தில் செய்கின்ற நன்மைக்கும் திண்மைக்கும் அந்த சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பூமி. இங்க அப்படி கிடையாது. நீ யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பாரத பூமி, அதிலிருந்து
ஆக இந்த பூமியில்தான் அதிகமாக இந்த பிரம்மமானது வடிவெடுத்து இங்கு போதனை இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கின்றது. ஆக அனைவரும் பகவத்கீதையை படியுங்கள். ஹரி ஓம் தத்சத்.